கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மீண்டுமாக கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் வந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக நாங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்லிக்கொண்டு இப்பொழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலும் ஜீவோலி திருச்சபை சார்பிலும் உங்கள் வந்திருக்கிற அனைவரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். நாங்கள் அமைதியாக எழுந்திருந்து இந்த சங்கீதத்தை வாசித்து ஜெபத்தோடு கூட இந்த உபவாச நாளைக்குள்ளே கடந்து செல்லுவோம். நாங்கள் எடுத்து வாசிப்போம். சங்கீத புத்தகம் 133வது சங்கீதம் 1 3 வசனங்கள் 754. எல்லோருமே என்னோட கூட வாசிங்கள். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும் ஹெர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார். ஆமேன், ஆமேன். பாருங்கள், அப்படியாக இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மை எத்தனை இன்பம். இந்த இடத்திலே அங்கே தேவன், அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இந்த இடத்திலே நாங்கள் கடந்து செல்லும் போது நாங்கள் இந்த இடத்திலே கர்த்தருடைய நாமத்திலே ஒருமித்து வாசம் பண்ணும்படியாக இந்த இடத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். அது இன்பமானது, அது நன்மையானது. அந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து செல்லும் போது ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு நாங்கள் கடந்து செல்வோம். ஆகவே இந்த நாளிலும் முதலாவது நாங்கள் பாடலை பாடி நாங்கள் ஒரு விசை இந்த நாளுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்ளுவோம். இந்த நாளிலும் கூட இந்த பாடல் இதில் இல்லை, உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். நாங்கள் பாடி ஒப்புப்படுத்தி ஜெபிப்போம். பரிசுத்தம் பெற உம்மண்டை வந்து நிற்கும் ஓர் பாவினா, பரிசுத்தம் பெற உம்மண்டை வந்து நிற்கும் ஓர் பாவினா, என்னை ஆட்கொண்டு நீதம் உம்மருள் தந்து திருவழியா வழி நடத்தும். என்னை ஆட்கொண்டு நீதம் உம்மருள் தந்து திருவழியாய் வழி நடத்தும். இதய கதவை திறந்தேனே, என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. இதய கதவை திறந்தேனே, என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. மேலமேனம் தாவையும் போக்கி காத்துக் கொள்ளும் தேவா. மேலமேனம் தாவையும் போக்கி காத்துக் கொள்ளும் தேவா. எங்கரம் உன் கையை பிடித்து சென்றால் தவற விடுவேனே. எங்கரம் உன் கையை பிடித்து சென்றால் தவற விடுவேனே. ஆனாலும் கரம் என் கையை பிடித்து சென்றால் ஒரு காலம் தவறினேனே. ஆனாலும் கரம் என் கையை பிடித்து சென்றால் ஒரு காலம் தவறினேனே. இதய கதவை திறந்தேனே, என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. இதய கதவை திறந்தேனே, என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. வேலவீனம்
கதவை திறந்தேனே, என்னுள்ளத்தில் வாழும் இயேசு சுவாமி. இதய கதவை திறந்தேனே, என்னுள்ளத்தில் வாழும் இயேசு சுவாமி. பாவிகள் ஆகிய எங்கள் மேல கிருபையாயிருமாப்பா. தகப்பனே, இந்த இடத்துல சுவாமி இந்த பரிசுத்த உபவாச நாளுக்கு எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியா செபிக்கிறோம், எங்களை தகுதிப்படுத்தும்படியா செபிக்கிறோம். சபையார் அத்தனை பிள்ளைகளையும் ஒப்புப்படுத்தி செபிக்கிறோம் அப்பா. எங்கள் மேலே இரக்கமாக கிருபையாயிரும் ஆண்டவரே. இந்த நாளிலும் நாங்கள் ஏறெடுக்கிற ஆண்டவரே துதி ஆராதனை, ஆண்டவரே அப்பா வார்த்தைகள், ஆண்டவரே விண்ணப்ப பகுதிகள், ஆண்டவரே நன்றி பகுதிகள் ஒவ்வொன்றையும் உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களுடைய பலத்திலும் அல்லப்பா, எங்கள் பராக்கிரமத்திலும் அல்லப்பா, உடைய பரிசுத்த ஆவியினால் எல்லாம் கூடும் என்றபடி எங்களை மறைத்து உங்களை வெளிப்படுத்தும்படியா செபிக்கிறோம். இந்த இடத்துல வந்தது நல்லதென்று சொல்லி போகத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஈசோப்பினால கழுவி சுத்திகள் பரிசுத்தப்படுத்தும்படியா செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியான இந்த இடத்துல ஊற்றப்படும்படியா செபிக்கிறோம். ஆண்டவரை ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம். நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே,
எங்களுடைய மாமிச தகப்பனுக்கு உங்களையும் எங்களையும் தெரியும். அதே போல நம்முடைய ஆண்டவருக்கு உங்களையும் என்னையும் நன்றாய் தெரியும் என்று அவர் சொல்லியிருக்க, நான் உன்னை என்னுடைய உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன், எப்பொழுதும் உன்னுடைய மதில்கள் எனக்கு முன்பதாக இருக்கு. எங்களை காண்கிற தெய்வம். இந்த நாளில் இந்த பாடலை உதவி செய்ய நாங்கள் பாடுவோம். என் மீது அன்பு கூர்ந்து பலியானின் சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர் இரக்கமுண்டாம் உமக்கென்று வாழ்ந்திட
ஆண்டவரே எங்கள் மேல நீர் அன்பு கூர்ந்து எங்களுக்காக ஜீவனை கொடுத்துட்டார். அப்பாவை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நன்றியோடு ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம். ஓ தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நன்றி ஆண்டவர். ஓ தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே துதிக்கிறோம். ஓ ரிகா மஷாக்கா லாக்கா பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். நமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரிகா மஷாக்கா லாக்கா பரிசுத்த ஆவியானவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ ரிகா மஷாக்கா லாக்கா ஆண்டவரே இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் மேலே அன்பு கொண்டவர், எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். ஆண்டவர் எங்கள் தலையை உயர்த்துகிற தேவன். இந்த நேரத்தில் ஒப்புக்கொடுத்து நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரை எங்கள் ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டுக் கொண்டோம். இதயத்தினால் எங்களை ஆண்டவரை உங்களுடைய சொந்த மகளாக தெரிந்து கொண்டோம். ஆண்டவரை ஒப்புக்கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனை ஒப்புக்கொடுத்து துதிக்கிறோம். Glory to God in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரம். Hallelujah. Thank you Lord Jesus. Oh Jesus. Hallelujah. Oh Rika Mashaka. Oh Jesus. Hallelujah. Yes, Papa. Nandi. Attavi துதிக்கிறோம். Thank you.
புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயலென்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயலென்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது. ஜெபங்களுக்கெல்லாம் கேட்டு எங்களுக்கு பதில் கொடுத்து இன்றைக்கும் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருக்கிறதும் அவருடைய சுத்த கிருபை. பிரியமான பிள்ளைகளே, நாங்கள் ஒரு கொடிய யுத்தத்துக்குள்ளாக கடந்து வந்த ஜனங்கள்.
பயங்கரமான வியாதிகளுக்குள்ளாக கடந்து வந்த ஜனங்கள். இன்றைக்கும் தேவ சமூகத்தில் உயிரோடு இருக்கிறோம்னு சொன்னால் அவர் கொடுத்த கிருபை. எங்களுடைய பலமும் இல்லை, பராக்கிரமம் இல்லை, ஒன்றுமில்லை, எல்லாம் சீரோ. கடவுள் உங்களையும் என்னையும் கண்டபடினா தன் ஜீவனை கொடுத்து என்னையும் உங்களையும் மீட்டுக் கொண்டார். எங்கள் தாய் தகப்பனுக்கு மேலான ஒரு கிருபையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எங்கள் உறவுகள் நல்லது, தாய் தகப்பன் நல்லது, சௌரங்கள் நல்ல, கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் அதை காட்டிலும் தெய்வம், அதை காட்டிலும் ஒரு மேலானவர் என்று பார்க்கிறோம். அதனால தான் இந்த இடத்துல நாங்கள் இந்த நிலையில் எவ்வளவோ பேர் பலவீனத்தில், எவ்வளவு பேர் கஷ்டத்தில், துன்பங்கள் இருந்தாலும் இந்த நேரத்தை ஒதுக்கி இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த பாடலை கூட நாங்கள் பாடுவோம். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர்,
என்றும் நம்மோடு இருக்கிறவர் இயேசு மட்டுமே. யாரும் உங்களோட எல்லா நேரமும் எப்பொழுதும் இருக்க மாட்டார்கள். ஆனால் இயேசு என்னோடும் உங்களோடும் எப்பொழுதும் இருப்பார். அவர் மரணத்திலும் இருப்பார், ஜீவனிலும் இருப்பார். நாங்கள் மரித்தாலும் அவருடைய சமூகத்துக்கு தான் போகிறோம். அப்படியாக எங்களை விட்டு எடுபடாத ஒரே ஒரு நல்ல பங்கு இயேசு என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த பாடலின் இப்படி ஒரு விஷயம் நாங்கள் பாடுவோம். தகப்பனே தந்தையே தலை
கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எந்த இடத்திலே தலை குனிந்தோமோ அந்த இடத்துல எங்கள் தலையை உயர்த்துகிறவர் ஆண்டவரே கொடுத்து நாங்கள் சொல்கிறோம். எங்களுக்கு கீழகமாய் கண்மலையாய் நாங்கள் வந்தடையத்தக்க கண்மலையாய் இருக்கிறபடியாய் நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் நன்றி சொல்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். சுவாமி, நன்றி சொல்கிறோம். எங்கள் தலைகளை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஒருவனும் ஆண்டவரே ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறதில்லை என்று சொன்னீங்கள் ஐயா. ஆண்டவரே, வெட்கத்துக்கு பதிலாக வெட்கச்சனையாய் ஆண்டவரே கர்த்தாவே எங்கள் தலைகளை உயர்த்தினவர், எங்கள் தலைகளை உயர்த்தினவர் ஆண்டவரே. எந்த இடத்துல தலை குனிந்தோமோ இந்த இடத்துல எங்கள் தலைகளை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போறதில்லை என்று சொன்னவர் ஆண்டவரே. இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே கடந்து வந்த பாதையில் எல்லாம் நீ நல்லவராய் இருந்தீரப்பா. எங்களுக்கு நீ நல்லவராய் உண்ண உடுக்க உறங்க கொடுத்து எங்களுடைய ஆண்டவரை தேவைகளை சந்தித்து சுகத்தை பலத்தை கொடுத்து இதுவரை எங்களை நடத்தி இருக்கிறேன் ஆண்டவரே. எங்களோட சுத்த கிருபை ஆண்டவரே, நான் எங்கள் எந்த அளவுக்கு தகுதி இல்லப்பா ஆண்டவரே. யாக்கோபு சொன்னது போல ஆண்டவரே கர்த்தாவே, இதுவரை என்னை நடத்தினதுக்கு நான் எவ்வளவு வேணும் பாத்திரம் என்று சொன்னது போல நாளிலும் ஆண்டவரை நாங்களும் சொல்ல முடியும். ஆண்டவரை எங்களை நினைப்பதற்கு, எங்களை நோக்கி பார்க்கிறதுக்கு நான் ஏமாத்திரம், என் குடும்பம் என்ன ஏமாத்திரம் ஆண்டவரை. ஒரு சாப பரம்பரையில் இருந்த எங்களை தூக்கி எடுத்திருக்கிறீர் ஐயா, எங்களை தெரிந்து கொண்டீர் ஐயா. இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரம் சுவாமி. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இதுவரை நடத்தின எபினேசர் இனிமேல் நடத்த நீர் போதுமானவர், நீர் போதுமானவர், நீர் போதுமானவர் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்கு ஆண்டவரே அப்பா, இரக்கத்துக்கு, தயவுக்கு, அன்புக்கு ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். இந்த நாள் ஆண்டவரே நன்றி சொல்ல கிடைத்த வேலைக்காக நன்றியோடு நன்றியோடு ஆண்டவரே எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம். உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிறபடி நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவை. இப்பொழுதும் கூட வார்த்தை பகுதிக்காக உடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உடைய வார்த்தையை மகிமை படித்திருக்கிறேன். இன்றைய நாளில் நீர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. இந்த இடத்துல வந்திருக்க அத்தனை பிள்ளைகளோடும் உடைய வார்த்தை பேசட்டும் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் பேசுகிற தெய்வம் ஆண்டவரே, ஒவ்வொருவரோடு நீர் இடைப்படும்படி ஆட்சேபிக்கிறோம். பயன்படுத்துகிற சவுனுக்காக மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவுடைய அனந்த ஞானம் விளங்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியார் நடத்தும்படி ஒப்பு கொடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.